எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கு நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம்னா, இந்த மாதிரி முதியோர்களுக்கு ஆசீர்வாதம் நம்ம வந்திருக்கோம். உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கணும். இன்னைக்கு வந்து உங்களுக்கு 3 வேளை உணவு அளிக்கக்கூடிய ஸ்ரீதர் ஐயா ஒரு வேலை சென்று வருவார். அவர் தான் 3 வேளை உங்களுக்கு உணவு அளிக்கிறாரு. அந்த உணவோடு சேர்த்து இறை இன்பத்தை உங்களுக்கு தரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். இறை இன்பத்தை திருமுறை விளக்குங்க, திருமுறை கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். அதனால நீங்க எல்லாம் இதை பகிர்ந்து மென்மேலும் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க இறைவன் எல்லாம் வல்ல எம்பெருமான் ஆசீர்வாதம் புரியும் என்று அடியா உங்க அத்தனை பேருக்கும் சிறந்தான வணக்கத்தை காலை வணக்கத்தை முன்வைத்துக் கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம். முதல்ல விநாயகர் ஆரம்பிங்க. திருச்சிற்றம்பலம். திருவாக்கும் செய்கரும் கைகூட்டும் செங்கல் பெருவாக்கும் பெய்டும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்புவர் தம் கை ஊழியர் போன்ற பொழித்த புகழியரோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்விதற்பில் அமைந்த பிரானடி போற்றி ஆழி திருநாவலூர் மண் கொண்டற்பதம் போற்றி ஊழிமலை திருவாரூரர் திருத்தால் போற்றி போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் எனும் நான் மறை செம்பொருள் வாழ்வை வைத்த சீர்திரு தேவாரம் திருவாசகமும் உள்வைத்தர செய்த நால்வர் பொற்றார் எம் உயிர் துணையே. திருச்சிற்றம்பலம். தெளிவு குருமி திருநெறி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தானே தெளிவு குரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். அத்தனை மூத்த குடிமக்களுடைய அடியார் பெருமக்கள் என்ன சொல்றோம்னா, குரு இல்லாம நம்ம எந்த வர முடியாது. எல்லா இசை ஆகட்டும் படிப்புல ஆகட்டும் ஒரு ஆசிரியர் இல்லாம நம்ம வர முடியாது. அந்த குருவை நினைச்சு நாம இன்னைக்கு இந்த சொற்பொழி ஆரம்பிக்கலாம் ஆசைப்படுறோம். என்னன்னா, நாம எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்தோம். இன்னைக்கு ஒரு இடத்துல ஒன்று கூடியிருக்கோம். இந்த ஒன்று கூடிய இடத்துல நம்மளுக்கு 3 வேளை உணவு, நம்ம உணவு உபாதைகள், மாத்திரை மருந்து, நம்மளுக்கு இந்த ட்ரஸ்ட் இதெல்லாம் வந்து இறைவன் செய்து கொடுத்தது. நான் தனிப்பட்ட முறை செய்ய முடியாது, ஐயா முடியாது. இறைவன் அவங்களை ஆட்கள் இருக்காங்க. தக்ஷா ட்ரஸ்ட் சொல்லி அந்த ஐயா இருக்காரு. அவங்களே இந்த அம்மா இந்த மாதிரி அம்மாவெல்லாம் வச்சிருக்காங்க. இவங்க மூலியமா இந்த மாதிரி உங்களை வயசானவங்களை உட்கார வச்சு ஒரு ட்ரஸ்ட் நடத்தி உங்களுக்கு ஒரு நல்ல இன்பத்தை கொடுத்து உங்களை இருக்கிற காலம் வரைக்கும் எவ்வளோ இது என்னன்னா, அடிமட்டத்துல மேம்பட்ட வரைக்கும் இருக்கு. இதுல ரொம்ப கீழ் மட்டத்துக்கு போய் பெரிய ஐஏஎஸ் கரெக்ட் இருப்பாரு, ஆஃபீஸர் இருப்பாரு, டாக்டர் இருப்பாரு. பிள்ளைங்க எல்லாம் அமெரிக்காவில் இருக்கும் கவனிக்கிறதுக்காக இந்த மாதிரி ட்ரஸ்ட். இன்னைக்கு இந்த மாதிரி ட்ரஸ்ட் அக்ஷயா ட்ரஸ்ட்ன்றது ரொம்ப பேரும் புகழமா இருக்கக்கூடிய ட்ரஸ்ட் இது. ஏன்னா அடியான் முடிச்சு ஒரு ட்ரஸ்ட் இருக்கு. அந்த ட்ரஸ்ட்டை நான் ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஸ்பான்சர் பண்ணுவோம் போயிட்டாங்க. இப்போ நான் வருஷம் வந்துட்டேன். என்னுடைய மருமகளுடைய வேலையை நிமித்தமா இந்த சென்னை நோக்கி வந்துட்டேன். சொன்ன உடனே எனக்கு வரணும்னு ஒரு ஆசை. உங்ககிட்டலாம் இந்த பகிர்ந்துக்கு நான் பேசணும், இந்த அக்ஷயா ட்ரஸ்ட் பற்றி புகழ்ந்து பேச நடந்தது வந்துருங்க. திருச்சிற்றம்பலம். இது என்னன்னா, என்னுடைய பெயர் வந்து ஞானசேகர்னு பேரு. நான் அரசு போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுநர் ஓய்வு பெற்றிருக்கேன். ஒரு 3 ஆண்டு காலம் ஆகுது. எனக்கு 2 பிள்ளைகள், ஒரு மகன் ஒரு மகள். மகள் வந்து அமெரிக்காவில் இருக்கா. மகனோட இங்கே நான் இருக்கிறேன். இப்போ மருமக குழந்தை பிறந்திருக்கின்றதுனால தான் இங்கே சென்னையில் இருக்க ஆஃபீஸ் மட்டும் வந்துருக்கு. அந்த மாதிரி எல்லாருமே ஒரு குடும்பத்தோட தான் வந்திருக்கீங்கன்றத நினைச்சு என்னை அறிமுகப்படுத்திக்கிற முதல்ல. ஐயா நீங்க அறிமுகப்படுத்தி. ஐயா நான் திருமுறை சபையை வச்சு நடத்துறேன். அரக்கோணம் பக்கம் திருவாசக வியாபாரம்லாம் நான் சென்னையில் நடத்துகிறேன். என்னுடைய தொண்டை தான் நான் வந்து செஞ்சுக்கிறோம். அதனால் இது போல் ஸ்ரீதர் ஐயா சொன்னாங்க, மேடம் வந்து போன வருஷம் நாங்கள் வந்து இது பண்ணியிருக்கிறோம், அதனால் இன்றைக்கி வந்து நடத்தணும் அன்னைக்காக நான் வந்திருக்கேன். எல்லாம் சேவை செய்கிற ஒரு மனப்பான்மையோடு தான் நாங்கள் வந்து இதை எடுத்துன்னு இருக்கிறோம். அதுபோல் அரக்கோணத்தில் என்னுடைய இது சேவையாக செஞ்சுட்டு இருக்கேன். தேவாரம், திருவாசகம், திருக்குறள் இதையெல்லாம் நாங்கள் வந்து அதை மக்களுக்கு சொல்லி மனதார அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை நல்லா கொடுத்து நல்ல மனதோடு அவங்க சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக நாங்கள் வந்து செஞ்சுட்டு இருக்கேன். அது மூலமாக இங்கே வந்து நம்மளெல்லாம் பார்த்து முதியோரெல்லாம் பார்த்து உங்களுடைய ஆசீர்வாதமும் எங்களுக்கு வேணும், நல்லா மேலும் வளரணும்னு நான் வேண்டிய. என் பேர் வந்து கணேசன். எங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பளித்த அக்ஷயா ட்ரஸ்டுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
திருமுறை பாராயணம். முதல்ல திருமுறை பாராயணத்துக்கு முன்னாடி நம்ம நாயன்மார்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, இப்போ நம்ம இறைவனை பார்த்துருக்குமா? இறைவனை சிவபெருமனை பார்த்துருக்குமா? பார்த்துருக்க மாட்டோம். முருகரை பார்த்துருக்குமா? சினிமாவில் பார்த்துருப்போம், படத்தில் பார்த்துருப்போம். நேரடியாக மனுஷன் படத்தில் பார்த்துருக்குமா? 63 நாயன்மார்களை பார்த்துருக்குமா? 4 பெருமக்களை பார்த்துருக்குமா? யாரும் எல்லாம் செவி வழியாக கேட்டிருப்போம், படிச்சிருக்கணும். ஆனால் மனிதனாக பிறந்து இறை நிலை அடைஞ்சவங்க நம்ம பார்த்துருக்கோம். நம்ம பார்க்கல, எங்கள் அப்பா பார்த்துருப்பாரு, அம்மா அப்பா பார்த்துருப்போம். இப்போ யாருன்னா அதில் முதன்மை பெற்றவர் வந்து பாம்பன் சுவாமிகள். பாம்பன் சுவாமிகள் மனிதனாக பிறந்து அவர் சென்னை மருத்துவமனையில் இருந்து கால் அடிபட்டு அமெரிக்காவில் இந்த டாக்டரே முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இது ஒன்றும் பண்ண முடியாதுட்டாரு. இறைவன் முருகப்பெருமான் மயில் வாகனத்தில் வந்து அந்த மயில் ராக்கெட் தடை விட்டாராம். மறுநாள் காலையில் நடக்கிறாரா பாம்பன் சுவாமிகள். இன்னைக்கும் அவர் சென்னையில் இருந்த அந்த வார்டை இறை வாடா மாற்றிருப்பாங்க. ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய விழா குரு பூஜை போது அங்கே எல்லாம் அத்தனை டாக்டர் வந்து ஆரத்தி காப்பி வணங்கிட்டு போவாங்க. மனிதனாக பிறந்த பாம்பன் சுவாமிகள் வந்து இறைநிலை அடைஞ்சாரு. 2வது வள்ளல் பெருமாள் ராமலிங்க பெருமாள் 7வது மகனாக பிறந்தவர். நம்ம சென்னையில் 7 கிணறு பகுதியில் வசித்தவர். பொன்னேரில் திருக்காவணம் என்ற பகுதியில் அவங்க அம்மா அவங்க வாழ்ந்த வீடு இருக்குது. அவர் வாழ்ந்தது வடலூர் பக்கத்தில் உள்ள கிராமம். ஆனால் அவர் வந்து சென்னையில் 11 வயசுல இருந்து தன்னுடைய படிக்கவில்லை, பள்ளிக்கூடமா போல. ஆனால் அவர் வாழ்ந்து இறை அடைஞ்சார். ராமலிங்க பெருமாள், பாம்பன் சுவாமிகள். அதே மாதிரி இருக்கிற பல சித்தர்கள் அந்த மாதிரி வந்துருக்காங்க. அந்த மாதிரி நம்ம வள்ளல் பெருமானை பற்றி ஒரு 2 வாரம் சொல்லிட்டு அப்புறம் நம்ம போவோம். வள்ளல் பெருமான் என்னன்னா 7 கிணறு பகுதியில் இருக்கிறாரு, படிக்கலை. அவங்க அண்ணன் அப்பா ஆசிரியர், அவங்க அண்ணன் சொற்பொழிவாளர், நம்மள மாதிரி ஒரு சொற்பொழிவாளர். அவர் தினமும் என்ன பண்ணுவாருன்னா, அந்த செட்டியார் ஒருத்தர் வீட்டில் போட்டு அங்கே மின்ட்டு கண்ணாட்ட செட்டியார் வீட்டில் போட்டு சொற்பொழிவு பண்ணுவாராம் அவங்க அண்ணன் ஒவ்வொரு மாதமும். அந்த மாதம் என்ன ஒரு உடம்பு எழுத முடியல, அண்ணனால முடியல. அண்ணால கூட தம்பி அனுப்புறாரு, நீ போயிட்டு அண்ணன் உடம்பு சரியில்லை. யார்? ராமலிங்க பெருமாள், ராமலிங்க அடிகளார் அனுப்புறாரு. எனக்கு உடம்பு சரியில்லை மட்டும் சொல்லிட்டு வந்துரு போயிட்டு அப்படின்றாரு. ஆனால் இவர் போனவர் அங்கே சொல்றாரு தகவலை, ஐயா இந்த மாதிரி அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, அவர் அண்ணனால் வர முடியல, என்ன அமைச்சாரியான்னு சொல்லிட்டு ஒரு 2 வார்த்தை சொல்லும் போது செட்டியாக இருக்கு அந்த ஞானம் தெரியுதான். நீங்களே எல்லாம் சொல்லுங்க 4 வார்த்தை மாதிரி. இப்போ அடியான்னு சொன்னமோ 4 வார்த்தை பேசுறாங்க. பேசின உடனே பொழுது போச்சு. தம்பி சொல்லிட்டு தானே வர போறாரு. மணி 6 ஆச்சு வரல, 7 ஆச்சு வரல, 8 ஆச்சு வரல, யோசனை பண்ணுறாராம். இவர் செட்டியார் சொற்பொழிவு கேட்க இவருக்கு அந்த இரவு உணவு கொடுத்து, இந்த அப்பெல்லாம் வசதி படிச்சுன்னா சாரட்டு குதிரை வண்டி வச்சுருப்பாங்களாம். அந்த குதிரை வண்டியிலே இவர் அனுப்பிச்சு விடுறாரு. 11 வயசு வள்ளல் பெருமானுக்கு இவர்கிட்ட அனுப்புறாராம். அப்போ அவர் அண்ணன் கேட்குறாரு, என்னப்பா தம்பி இன்னும் ராத்திரி வந்து இல்லை செட்டியார் லேட்டாக தான் அனுப்பிச்சாரு, குதிரை வண்டியில் வருதான். செட்டியார் அங்கேருந்து மறுபடியும் ஆள் ஒன்றரை ஃபோன் வசதி கிடையாது, ஒன்றரை தூவில் அனுப்பிச்சு மறுநாள் நீ வரவான சொற்பொழிவுக்கு தம்பி அனுப்புன்னு சொல்லிட்டாரு. அப்போ தம்பி அந்த இறைநிலை அடைஞ்சி சொற்பொழிவு பண்ணக்கூடிய பக்குவத்துக்கு நான் வள்ளல் பெருமான் வந்துட்டேன். எப்படி காட்சி கொடுக்குறாருன்னா, வேலைக்கு போல சென்னையில் படுத்துருக்கிறாரு. அன்னைக்கு அவங்க அப்பாவோடைய திதி, அவங்க அண்ணன் வந்து திட்டுறாரு, இவர் அதுதான் படுத்துருக்காரு. அண்ணி சாப்பாடு போடல, யாரும் போடல. திருவெற்றிக்குடி வடிவடி அம்மன் அந்த அம்மா கனவுல அந்த அன்னி ரூபத்தில் வந்து ஒரு எழுப்பி சாதம் கொடுத்து, தம்பி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இறை அந்த நட சம்பந்தருக்கு பால் ஊற்றுற மாதிரி சாதம் கொடுக்குறாங்க. அந்த அம்மா வடிவடி அம்மன் தான் வந்து அவர் கொடுக்குறாங்கன்னு வரலாறு சொல்லுது. அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் மறுநாள் காலையில் எழுதுகிறாரு. எழுந்திரிச்சு அவங்க அண்ணி கிட்ட போறாரு, அண்ணி எனக்கு மேலே ஒரே ரூம் மட்டும் வச்சிருங்க, ஒரு ரூம் ஒரு கண்ணாடி அது மட்டும் கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லி தனி ரூம்ல போய் உட்கார. அன்னைக்கு உட்காந்தவர் தான் எனக்கு இருக்கிற அவருடைய வாழ்நாளை இன்னைக்கு நம்ம உலகம் முழுக்க இன்னைக்கு வள்ளல் பெருமானுடைய புகழ். அன்னைக்கு 10 வச்சு அடுப்பியாளர்கள் 100 காலமா பண்ணிட்டு உணவு எடுத்துருக்காங்க, கஷ்டம் கொடுக்குற மாதிரி போயிடுது. அதனால வள்ளல் பெருமான் நினைத்து நாம் ஒரு தினம் வள்ளல் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. சரி, இப்போ நம்ம மனிதனாக வாழ்ந்த வள்ளல் பெருமானை பார்த்தோம். சைவத்திலேயே முக்கியமான ஒரு சொல்லுங்க. மகாபெரிவா. ஆமா, அவர் இவருக்குள்ள முன்னாடி வள்ளல் பெருமான் முன்னாடி மகாபெரிவா, வள்ளல் பெருமான் முன்னாடி, வள்ளல் பெருமானுக்கு முன்னாடி மகாபெரிவா. நம்ம மகாபெரிவா நம்ம பார்த்தது இல்லை, நம்ம முன்னோர்கள் பார்த்துருப்பாங்க. அவரு மனிதனாக அவருக்கு முன்னாடி நம்ம அவரு தான் மகாபெரிவா சொல்லுவோம். பெரியவர் தான் மகாபெரிவா சொல்லுவோம். அவருக்கு அப்புறம் இப்ப 5ஆவது தலைமுறை 6ஆவது தலைமுறை வந்து போச்சு. நம்ம அவரு தான் மகாபெரிவா சொல்லுவோம். ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், ஜெயேந்திர அவரு பாத்தீங்கன்னா அவரும் மனிதனாக பிறந்து இன்னைக்கு பல தொண்டுகள்லாம் செய்து நல்லா வரி பண்ணிருக்காரு. சக்கர மடத்துல அவ்வளோ அற்புதமா இருக்கும். சக்கர மடத்துல எழுந்து அவர் அந்த வைப்ரேஷன் உள்ள போய் உட்காந்துட்டோமா
அந்த சங்கரம் நம்மளை இழுத்துட்டே இருக்கும். சிவபெருமன் நம்மளை கட்டி இழுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சங்கர் வள்ளல் ஜெயேந்திர சரஸ்வதி பெருமானும் வந்து மனிதனாக பிறந்து வாழ்ந்தவர் என்று தெரிந்து கொண்டு இப்போ நம்ம 63 நாயன்மார்கள் வரலாறுன்னு பார்ப்போம். என்னன்னா நாயன்மார்கள் 63 நாயன்மார்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மண்ணில் முஸ்லீம் ஆதிக்கம் முடிஞ்சு சமணம் வரும்போது சமணம் வந்தால் தடுத்து விடுதான். நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க சமண மதம். சமணம் பண்ணுறது இந்த பௌத்தர்கள் இருக்காங்க இல்லையா, வாயில துணி மூடி அந்த விசிறிச்சு ஒரு தீ பண்ணக்கூடாது, ஒரு பூச்சிகளுக்கு கூட ஒரு இடையூறு செய்யக்கூடாது நினைக்கிறது சமணர்கள், பௌத்த மதத்தை சார்ந்த சமணர்கள். அந்த சமணர்கள் காலம் அப்போ இன்னும் இருக்கக்கூடிய பாண்டிய மன்னன் சேர சோழன் 4 பெருமக்களும் அந்த சமண மதத்தை தழுவி இருக்கிறாங்க. அப்போ இந்த சைவத்தை பரப்பணும். சமணம் என்பது ஒரு ஒரு வரவேற்குள்ள இருக்கிறது. ஆனால் சைவம் என்பது உலகம் முழுக்க பரந்து இருக்குது சைவம். இந்த சைவத்தை கொண்டு போன சொல்லிட்டு 4 பெருமக்களை இறைவன் தான் ஏற்படுத்துறாரு. ஏன்னா இறைவன் ஏற்படுத்தினால்தான் ஞானசம்பந்தருக்கு குழந்தையா இருக்கும்போது உமையால் வந்து பால் கொடுக்குறா. திருக்காயில வந்து குளத்துல அப்பா குளிக்க போறாரு, குழந்தைய மடியில் விட்டு போறாரு, குழந்தை அழுவுது, எம்பெருமான் பார்க்குறாரு, பார்வதி எல்லாம் பணப்புறாரு, அந்த அம்மா வந்து பால் கொடுக்குறாங்க. அப்ப ஒரு தாய் யார் இன்னொரு குழந்தைக்கு பால் கொடுக்க மாட்டாங்க, தாய் தான் பெற்ற குழந்தை தான் கொடுப்பாங்க. அப்ப ஞானசம்பந்தர் முருகன்ன்றாரு, முருகனுடைய வடிவம் தான் ஞானசம்பந்தர், அதனால தான் தாய்ப்பால் கொடுக்குறாரு அப்படின்ற வரலாறு சொல்லுது. அந்த மாதிரி உண்மைகளுக்கு தாய்ப்பால் கொடுத்து ஞானசம்பந்தரை கொடுத்து விடுறாங்க. அந்த ராமசம்பந்தரை பற்றி நம்ம பார்ப்போம். ஞானசம்பந்தர் வந்து அவருக்கு வந்து அந்த 3 வயசு, அந்த 3 வயசுல பால் கொடுக்குறாங்க. அவங்க அப்பா குளிச்சுட்டு வந்து பக்கத்துல நான் வாயிலாம் பால் எழுதுறாரு. எனக்கு தெரியல அவன் யாரோ பால் கொடுத்தாங்க, யாரு கொடுத்து அடிக்கிறாரு. அடிக்கும் போது சொல்றாரு, தோடு உடைய செடியன் இடையேறி ஓர் தூவன் மதிசூடி காடு உடைய சுடலை கொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வம் பார்க்கல்வம், என் உள்ளத்தை கவர்ந்தாங்க அந்த அப்படி சொல்லிட்டு அதை சொல்றாரு. அது அவருடைய வரலாறு. அடுத்தது ஞானசம்பந்தருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பர் பெருமான். அவருக்கு 2 பேர், நாவுக்கரசன் ஒரு பேர் இருக்கு, அப்பர் பெருமான் ஒரு பேர் இருக்கு. இவரு இந்த உழவார பணியை ஞானசம்பந்தர் உழவார பணி செய்துட்டு போறாரு. அப்பர் பெருமான் ஒருத்தர் வந்து உழவார பணி செய்யறாரு. அவர் போய் நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு இவர் பல்லக்கில் தூக்கிட்டு போறாங்க. பல்லக்கில் தூக்கிட்டு போகும்போது அப்பர் பெருமான் இங்க வந்திருக்கிறாரு, நாவுக்கரசு பெருமான் வந்து அவர் பார்க்கணும் எங்க இருக்காருன்னு சொல்லிட்டு எங்க கேள்வி விசாரிக்க சொல்றாரு. அப்ப விசாரிக்கும் போது இவர் சொல்றாரு, நாவுக்கரசு சோழ சுமந்து வர்றாரு பல்லக்க. விசாரிக்க சொல்லும்போது இவர் காலையில் கேட்டு செவி வழியா கேட்கும்போது சொல்றாரு, ஐயா அடியா நீங்க தான் வந்திருங்க, இவருக்கு 3 வயசு அவருக்கு 60 வயசு, இவரு குனிஞ்சு அவர் அடியா நீங்க தான் இருக்கிற அப்படின்னு அவர் அங்கிருந்து எகிரி குதிக்கிறார். பல்லக்கிலிருந்து எகிரி குதிச்சுட்டு, ஐயா அப்பர் பெருமானே எனக்கு அப்பா மாதிரி இருக்கிறீங்க, என்ன சுமந்து வந்தியா, அப்பதான் பேர் அப்பர் பெருமான் பேர் வைக்கிறார் அவருக்கு. அது வரைக்கும் நாவுக்கரசன், அதனால அவர் 2 பேர். அடுத்தது பார்த்தீங்கன்னா சுந்தரர் பெருமான். சுந்தரர் பெருமான் பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு அணுக்க தொண்டர், இறைவனுடைய நண்பர், தோல் மேல தோல் போட்டு கை கூட போகிற இறைவனுடைய நண்பர். மேல பூலோகத்தில் இருக்கிறாங்க. பூலோகத்தில் இருக்கும்போது தினமும் வந்து இறைவனுக்கு பூ பறிக்கிறதுக்கு தோட்டத்துக்கு போறாரு, பூ பறிக்கிறாரு. அங்க வந்து பறவை நாச்சியார் 2 நம்ம இருக்குல்ல இந்த மாதிரி இருக்காங்க. சுந்தரருக்கு 18 வயசு, அவங்கள அழகா இருக்கிறத பார்க்குறாரு. வர ஒன்று அழகா இருக்கிறாங்களா பார்க்கறதுக்கு பார்க்குறாரு. இறைவன் சிவபெருமான் பார்த்து, தம்பி சுந்தரா இந்தவா, இது அந்த மாதிரி இடம் எங்க கிடையாது, அவனை பார்த்து அழகா இருந்துச்சு, இச்சைப்பட்டல, இது இந்த இடம் இல்லை, இப்போ பூலோகத்துக்கு போ, ஐயா நான் பூலோகத்துக்கு போய் சொல்லிட்டியா, நான் எப்படி நான் சமயத்தில் வந்து தடுத்து ஆட்கொள்றேன் சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, இவங்க 2 பேரும் இவர் ஞானசம்பந்தர் உளுந்தூர் பேட்டை பக்கத்தில் திருநாவலூர்ல அங்க பரப்ப வைக்கிறாரு அவர் சுந்தர பெருமான். யாழினி பறவை நாச்சியாரை திருவெட்டில் திருவாரூரில் பரப்ப வைக்கிறாரு. 2 பேர் இருக்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட வயசு பக்கம் வரும்போது இவரு சுந்தர பெருமான் என்ன பண்றாரு, அந்த திருமணம் போற்றி இடையில பார்த்தீங்கன்னா எல்லாம் அவங்க ஆசீர்வாதம் பண்ணாங்க. அம்மா கைஃபில் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணாங்க. இந்த பேரு போய் ஆசீர்வாதம் தான் நம்ம செய்யக்கூடிய பாவ பலன்களை தள்ளி போகும். விதி மதியா நல்லா அந்த மதி தான் அந்த வார்த்தை ஆசீர்வாதமா என்பது. அந்த பிள்ளைங்க மேலும் சிறப்பாக வளர்ந்து சொல்லிட்டு இப்போ நம்ம சுந்தரர் கருத்துவதாக இருக்கோம். அப்படி சுந்தரர் இங்கே வளர்ந்து வைக்கிறாரு. அவருக்கு திருமணம் போகும்போது திருமணத்தில் போகும்போது திருமணத்துக்கு தாலி கட்டுற நேரத்தில் இறைவன் அந்தரர் இடத்துல வந்து அவர் கருத்தார் சொல்றாரு, ஓ எனக்கு அடிமணி நீ வா சொன்னார்ல, அப்படின்னால உன்னை அந்த புதிய நேரத்தோட கூப்பிட்டு போறேன்னு அந்த ஒரு நேரம் வந்து போயிடுச்சு. ஒரு கருத்தார் போட்டு திருமண தடை நீக்கி அந்த வழக்காடு மண்டலத்தில் போட்டு நம்ம பாட்டை எழுதி முன்னாடி அடிமை சொல்லி
போறாரு. அதுக்கப்புறம் அவரு பறவை கல்யாணம் பண்ணிக்கிறார் திருவொற்றியூர்ல. நாச்சியார் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவருக்கு தெரியாம இங்க வந்து திருவொற்றியூர் வராரு, இங்க கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இங்க இவருக்கு தெரியாத கல்யாணம் பண்ண உடனே அந்த சாபம் போட சொல்லி ஒரு கண் பார்வை போயிடுது. கண் பார்வை தேடி இறைவனுக்கு போறாரு. இறைவன் ஐயா என்ன மூன்றுகோல் கொடுக்குறாரு. அந்த மூன்றுகோல் கொடுத்த உடனே நான் உன்னை கண்ணு கேட்கிறேன், நீ மூன்றுகோல் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி மூன்றுகோலை சொல்லி மிசி அடிக்கிறாரு. அடிச்ச உடனே நந்திய பெருமான் பார்க்குறாரு, எம்மா மேல பழக்கம் வச்சு நந்திய பெருமான் தலையை நிற்கிறாரு. அந்த தலை கொம்புல போட்டு இன்னைக்கும் உடைஞ்சது. வேட்பாளர் பூண்டி பக்கத்துல வேட்பாளர் அந்த கோயில் இருக்கு. அதை கண் பார்வை கிடைக்காம காஞ்சிபுரம் போறாரு. காஞ்சிபுரம் கொண்ட வலது கண் கிடைக்குது. அந்த வலது கண் எடுத்து நேராக திருவாரூர் போறாரு. திருவாரூர் இடம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் சொன்னார் ஆட்சி கொண்டாரு, அவருடைய வரலாறு இருக்குது. இந்த தருணத்தில் முடிச்சு இப்போ நம்ம திருமுறை ஆரம்பிக்கலாம். திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் 1ஆம் திருமுறை ஞானசம்பந்தருடைய 1ஆம் திருமுறை. தோளுடைய செவியன் விடையேறி ஓட்டுவன் மதிசூடிய காடுடைய சுடலை கொடி பூசியன் உள்ளவன் ஏடுடைய மலரால் புனைநாள் அணிந்தேத்த அருள் செய்த வீடுடைய பிரமாபுரம் ஏறிய பிரமாணிவனன்றே. சிற்றம்பலம் என்னன்னா, முயல் வந்து ஞானசம்பந்தருக்கு பால் கொடுக்கக்கூடிய விளைவாக இந்த பதியத்தை ஞானசம்பந்தர் பண்றாரு. 1ஆம் திருமுறை. சிற்றம்பலம் 2ஆம் திருமுறை. மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு செந்துவர் வாயுமை பங்கன் அறவாயாம் திருநீரு செந்துவர் வாயுமை பங்கன் திருவாலவாயாம் திருநீரு. 2ஆம் திருமுறை ஞானசம்பந்தர் தான் பாடுறாரு. எல்லாருக்கும் நம்ம உடல் பிணி தீர்ச்சா சின்னீர் தான் முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா மகான்கள் சித்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போதான் நம்ம டாக்டர் கிட்ட மருத்துவர்கிட்ட போகிறோம். நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அம்மன் சாமிகள் பார்த்தீங்கன்னா மயில் அவருக்கு கடவுளாக முடிஞ்சு போச்சு. சித்தர்கள் ரெண்டு பண்ணோம் அப்போ 2 சிட்டிக்கு போச்சு கொடுப்பாங்க. அது மூலப்பண்டாரம் சொல்லுவாங்க. மூலப்பண்டாரம் அந்த 2 சிட்டிக்கு தண்ணியில் போட்டு கலை குடிச்சோம்னா பொருளை பார்த்தோம்னா நம்ம வியாதியெல்லாம் போகும். அதை நினைவு முடிவாக தான் அந்த 2ஆம் திருமுறை திருநீற்று பதிகமே பேர் இருக்கு. 3ஆம் திருமுறை இது வந்து சுந்தரமான பரம்பரை பண்ணது. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்கழிக்கு யாரும் ஒரு கைவினை கண்ணில் நல்லதொரும் கழுமல வளர்ந்தக பெண்ணின் நல்ல ஆளோடு பெருந்தகை இருந்ததே. திருச்சித்திரம் இது வந்து நடசுக்கு 3ஆம் திருமுறை. இதெல்லாம் வாழ்த்து. நம்ம ஒரு அம்மா வாழ்த்துறாங்கன்னா இந்த மாதிரி வாழ்த்து உண்டான பதிய சொல்லியது. 4ஆம் திருமுறை அப்பர் பெருமான் ஞானசம்பந்தருக்கு அப்பர் பெருமான் நாவுக்கரசர் பேர் அவருக்கு. அவர் என்ன பண்றாரு, கூட்பாண்டை எழுதி தீராத வயிற்று வலி வருது. பெருமான் ஆட்சி பண்ண போறாரு. அந்த கூட்பாண்டை தீராத வயிற்று வலி. இந்த வயிற்று வலி பக்கத்து சமணர்கள் எவ்வளவோ பண்றாங்க, போகல. அப்ப அப்பர் பெருமான் போய் தான் இந்த பதிகத்தை பாடுறாரு. இந்த பதிகத்தை பண்ணா ஒரு தீராத வயிற்று வலி போகுது. என்ன பதிகம்னா, கூட்டாயினவான் கிழக்கிலே கொடுமை பல செய்தன நான் அறியே ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குகள் எப்பொழுதும் போராது என் வயிற்றில் அகம்படியே உடரோடு துடக்கி முடக்கிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில விரட்டான துறை அம்மானே. இந்த பதிகத்தை பாடிதான் கூட்பாண்டுடைய வயிற்று வலி தீராத வயிற்று வலி போகிறாரு. அந்த தீராத வயிற்று வலி போகிறதுக்கு அப்புறம் தான் சமணத்துல இருந்து சைவத்துக்கு வராரு. சமணத்துல இருந்து கூட்பாண்டு சைவத்துக்கு வராரு. சமணத்துல இருக்கு சைவத்துக்கு அப்பதான் வராரு. தலைகோஜி அக்கா தமிழ் தலைகோஜி இருக்காங்க. தலைகோஜியை மட்டும் அவர் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இவர் சமணத்துல தான் இருக்காரு. சமணத்தில் இருந்தவரை இவர் சொல்லி கொண்டு போய் அக்கா தலைகோஜி சொல்லி போயிட்டு அவர் சமண சைவத்தை பரப்பராக தெரிந்து கொள்வார். 5ஆம் திருமுறை 5ஆம் திருமுறை
மாசில் வீணையும் மாலை மதியமோ வீசு தென்றலோ வீங்கின வேயில் மூசு வண்டரை பொய்கையோ போன்றதே ஈசல்தை இடையடி அப்போ அப்பர் பெருமானுடைய பாண்டிய நாட்டிலிருந்து வந்துடுறாரு. பாண்டியன் விலகி சைவத்துக்கு வர்றாரு. இவரை துன்புறுத்தனுக்காக இவர் போயிட்டாரு சைவத்துக்குன்றதுக்காக எல்லா எல்லா சமணர்களும் வந்து இவரை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்னு ஒரு சுண்ணாம்பு காடு பாயில போட்டோன்னு வந்து கூப்பிட்டு பிடிச்சி எடுத்து போய் போட்டுறாங்க. சுண்ணாம்பு காடு நல்லா கொதின்னு வெதிக்குது. அதுல போட்டுறாங்க. இவர் சைவத்துக்கு போனார் இல்லையா, இவரை உயிரோடு நம்ம வைக்கக்கூடாதுன்னு அந்த சுண்ணாம்பு கால்வால போட்டு மூடிடுறாங்க இல்லையா. அப்போ 3வது நாள் வந்து பாக்குறாங்க போயிட்டாரு அப்படின்னு. இவர் என்ன பண்றாரு, அந்த சுண்ணாம்பு கால் வந்து ஒரு தாமரை மலர்ந்து போல குழு 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 குழுன்னு வர்றாரு. எப்படியா நீ வர்ற? அப்பதான் பாடுறாரு இந்த பாட்டு. மாசி வீணையும் இப்ப நான் பாடின பாடல் அப்போ பாடுறாரு. பாட்டு எப்படி நீ இருந்த அப்போ அதுக்கும் அப்போ விடாம இவரை கட்டி கூட்டு போய் கடல்ல போடுறாங்க. அப்போ வந்துடுறாரு. இது அப்பருடைய பெருமை. நம்மளால் இறைவனை எப்படி நாம நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பிராப்தம் கிடைக்கும். இறைவனை எப்பவுமே நினைச்சு நிற்கணும் சிவமே அப்படின்னு அப்பர் பெருமான் சொல்றாரு. சுண்ணாம்பு கால்வாயில போட்டு அடிச்சு ஒரு ஊரோட வந்துறாரு. சரி, அடுத்து என்ன பண்றாரு? ஐயா இவ்வளவு மந்திரம் பண்றாரு, மந்திரவாதியா இருக்காரு. இவர் என்ன பண்ணா, கல்ல கட்டி கடல் தீ போடலாம், அப்போ வர முடியாது. அப்ப என்ன பாக்குறது, இவங்க சமணர்கள் என்ன பண்றாங்க, பெரிய தப்பாராங்களை கட்டி ஒரு கட்டி நடு கடல் போட்டுருக்காரு. போட்டு மறுநாள் போய் பாக்குறாரு, கடல்ல மேந்து வராரு. இப்போ நம்ம ராமேஸ்வரம் போனா ராமர் பழம் கட்டி மேந்து வருது, கிளம்புல மேந்து வராரா. சொற்றுனை வேதியன் சோதிவானவன் ஒற்றுனை திருந்தடி பொருந்த கைதொட கற்றுனை கூட்டிவோர் கடலில் பாய்ச்சினோ கற்றுனை கூட்டிவோர் கடலில் பாய்ச்சினோ நற்றுணையாவது நம சிவாயவே. நமசிவாயன்னு சொல்லுங்க. நமசிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. இந்த மாதிரி இவரு நேர்ந்து வராது அப்பர் பெருமானு. 3 திருமுறை ஞானசம்பந்தர், 3 திருமுறை அப்பர் பெருமான், 6ஆம் திருமுறை. 6ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா இருநிலனாய் தீயாகி நீருமாகி இயமான நான் எரியும் காற்றுமாகி அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாயட்ட மூர்த்தியாகி பெருநலமும் குற்றமும் பெண்ணுமானும் பிறருருவம் தம் உருவம் தாமேயாகி நெருநலையாய் இன்றாகி நாளையாகி நிமிர்க்கும் சாடை அடிகள் நின்றவாறே நிமிர்க்கும் சாடை அடிகள் நின்றவாறே. எம்பெருமான் எப்படி பாக்குறாரா அப்பர் பெருமான், இருநிலனாய் தீயாகி நீருமாகி நீதான் பஞ்சபூதமே, உன்னோட கண் கூட பாக்குறேன், பஞ்சபூதம் உன்னை கண் கூட பாக்குறேன், இறைவனா பாக்குறேன்னு சொல்லி இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணும் போது பாடக்கூடிய பதிவுகள் இந்த பதிவு. இறைவனுக்கு திருமேனிக்கு அபிஷேகம், பால் அபிஷேகம், நீர் அபிஷேகம் பண்ணும்போது பாடக்கூடிய இந்த பதிவு என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம் எல்லாம் சொல்லுங்க. ஓம் நம சிவாய சொல்லுங்க. 7ஆம் திருமுறை. இதுதான் சுந்தரர் பெருமான் பாடினது. 100 பாடல் பண்ணிட்டார் சுந்தரர் பெருமான். இறைவனுக்கு சொன்ன ஃப்ரெண்ட் என்பது வேற, பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்பது வேற. தொண்டன் அணுக்க தொண்டன். இவர் அணுக்க தொண்டன் இறைவனுக்கு. இவர் வந்து என்ன பண்றாருன்னா, சொன்னல இவர் வந்து திருமண தடையில வந்து கல்யாணம் கை பிடிச்சி வச்சுட்டு போறாரு. அப்ப என்ன கேட்கிறாரு இறைவனையோ, யாரு நீ பைத்தியக்காரனையா, பைத்தியக்காரன் கல்யாண திருமண பத்திரம் பிடிச்சு போறேன்னு சொல்றாரு. அப்ப இறைவன் போய் காட்சி கொடுக்குறாரு. திருவெண்ணைநல்லூர்ல கருவறையில போறாரு, இறைவன் காட்சி கொடுக்குறாரு. ஐயா எம்பெருமானே நீதான் நாட்கொள்றியா அப்படி சொல்லும்போது என்ன புகழ் இதெல்லாம் பாடு, என்னையா பாடுறது உங்களுக்கு தெரியலையா, நீதான பைத்தியக்காரன் சொன்னியா, இதான பைத்தியக்காரன் சொன்னீங்க, இதான் சொன்ன அப்படியே பாடு அடி எடுத்து கொடுக்குறாரு. சுந்தரர் பெருமானுக்கு இறைவன் அடி எடுத்து கொடுக்குறாரு.
எப்படி வாதவூராறு இருக்கக்கூடிய மணிவாசகருக்கு இறைவன் மணிவாசகர் சொல்லி இறைவன் திருவாசகம் எழுதினாரோ அதே போல இவர் அடி எடுத்து கொடுக்குறாரு. 2 இடத்துல இறைவன் அடி எடுத்து கொடுக்குறாரு. ஒண்ணு இங்க, ஒண்ணு திருவாரூர்ல. அதான் சொல்றேன். இந்த பதித்த பாடல் பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனதுன்னை வைத்தாய் பெண்ணை தென்பாள் வெண்ணை நல்லூர் அருள்துறையுள் அத்தா உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலாமே அத்தா உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலாமே. அப்படி பாத்தீங்கன்னா இந்த பித்தா அப்படி சொல்லி எடுக்கிறாரு. அடி எடுத்து இந்த எனக்கு ஆளாயான ஆட்கொண்டேன்னு சொல்லி பிடிக்கிறாரு. 2வது இறைவன் அடி எடுத்து கொடுக்குறாரு. மறுபடியும் எங்கடான்னா திருவாரூர்ல இறைவன் பார்க்கறதுக்கு சுந்தரர் போறாரு. திறன்மிண்டா நாயனார் அவர் ஒரு அடியார் கூட்டத்தோடு வச்சு ஒரு இறைவன் பாராயணம் பண்ணி இருக்கிறாரு. இவர் சுந்தரர் நீங்களே உட்காந்து இருக்கீங்கன்னா இந்த மாதிரி உட்காந்து பாராயணம் பண்றாரு. இவர் வரும்போது என்ன பண்ணி இவங்கெல்லாம் தள்ளிட்டு விலை விட்டு வழி சொல்லி நேரம் உள்ள போறாரு. அப்ப திறன்மிண்டா நாயனார் கேட்கறாரு, யாருப்பா இவரு? நம்மளும் ஒரு அடியார் இறைவன் உட்காந்து ஆள் உட்காந்து பச்சை கூட குடிக்காம இறைவன் திருநாமம் சொல்லுகிறோம். இவர் யாரும் வந்து வழிவிடு போறாரு. யாரு பண்ண அவரப்பா ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுப்பா. அவருக்கு ஃப்ரெண்டோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, சிவபெருமான் பெஸ்ட் ஃப்ரெண்டு. அப்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவருக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு நமக்கு. அப்ப பெஸ்ட் அவரை ஒதுக்கி போயிடா. பிறகு புறந்தல்ல அவரை திருவாரூர் தகராலீஸ்வரன் புறந்தல்ன்றாரு. பிரண்மண்டர் சொல்றாரு. சிவபெருமான் கேட்டுக்கிறாரு. அவரை கூப்பிட சுந்தராங்கவா மாரியா, நீ அவனை மதிக்காத வந்துட்ட, அதனால நீ முதல்ல போயிட்டு அவன்கிட்ட மன்னிப்பு வைக்காது. நான் என்னென்ன மன்னிப்பு கேட்காது, நான் என்னென்ன கேட்கறது மன்னிப்பு. அப்பா 2வது அடி எடுக்கிறாரு. அம்மா தில்லை வாழந்தனதம் அடியார்க்கும் அடியேன் திருநீல கண்டத்து புயவனார் கடியேன் இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன் இளையாதன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் மெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருள் கடியேன் திரைசிற் குண்டையார் திறன்மிண்ட கடியேன் அல்லிமென் புள்ளையந்தா அமர் நீதி கடியேன் ஆரூரில் அம்மானு காலே. ஆரூர்னா திருவாரூர். அந்த எல்லாரும் அடியார் மன்னிச்சிடுங்கயா, நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த அடி எடுத்து தில்லைவாழ அந்தனர் படிக்கிறாரு. இருக்கக்கூடிய அந்தனரையே சிறந்த அந்தனர் தில்லைவாழ அந்தனர் கையில் அந்தனரையே உயர்ந்தவங்க தில்லைவாழ அந்தனர். அதனால இன்னைக்கும் அந்த சிதம்பரம் சிதம்பரம் அந்த சிதம்பரம் உயர்ந்த அந்தனர்கள் அவங்க தான். அவங்க கட்டுப்பாடு இன்னைக்கு எத்தனை அந்தனர் இருந்தாலும் அந்த தில்லை மட்டும் அவங்க கட்டுப்பாடு இருக்குது. அன்னைக்கு இறைவன் போட்ட சிக்ஷை அவங்களுக்கு அந்த தில்லைவாழ அந்தனர் உயர்ந்த அந்தனர் இருந்தது. அது இதனுடைய வரலாறு, சுந்தரருடைய வரலாறு தெரிஞ்சுக்கணும். இப்போ 8ஆம் திருமுறைக்கு போவோம். 8ஆம் திருமுறை எல்லாருமே தெரிஞ்சது திருவாசகம். திருவாசகத்துக்கு உருகாதார், ஒரு வாசகத்துக்கு உருக மாட்டார். அந்த திருவாசகத்தை நாம காதால கேட்டாவே போதும். அதாவது காதால கேட்டாவே 24 தலைமுறைக்கு பயன் கிடைக்கும். 24 காதால கேட்டாவே படிச்சா. இது ஒரு சின்ன உதாரணம். என்னன்னா எடுத்து தோண்டி சொல்லிடுறோம். ஒரு புயவனார் தெரியும் உங்களுக்கு, மண்பானை செய்யறவர் புயவன். அவரு நெச்சில மூளை கொண்டாண்டு ஏரியா வச்சுட்டு போவார். ஒரு நெசவாளி, நம்ம துணி தேர் நெசவாளி, அவருக்கு இறைவன் காட்சி கொடுக்க போறாரு. ஒரு சோதனை, இறைவன் தன் மனைவி மக்களே சோதனை பண்ண இல்லையா, அவர் சோதனை பண்ண சொல்லி அவரை கூப்பிடுறாரு. கூப்பிட்டப்பா நீ டெய்லி தான் இந்த நமச்சிவாய் ஓம் நமச்சிவாயின்னு சொல்லிட்டு நீ சாப்பிடு, வேலைக்கு பார்த்தியா, என்னால் முடியாது, நான் நெசவு, நான் 4 கறி நெஞ்சாதான் என் பிள்ளைங்க காப்பாற்ற என்னால் முடியாது, அதில் நேரம் இல்லை, காலையில் குடிக்கணும் எல்லா பாவம் என்னால் முடியாது, சரி அது முடியாது. நெச்சில் திரும்ப அது வாங்கறது கூட காசு இல்லையா விட்டார், என்னால் முடியாது. ஒரு ஏழ்மையில் இருக்கிறாரு, ஏன்னா இறைவன் ஒரு காட்சி கொடுக்க போறாரு, சோதிக்கிறார். நெச்சில் விபூதி ஏற்றிட்டு கூட எனக்கு வசதி இல்லையா, முடியாது, சரி அப்படி வேணாம். அப்போ நெச்சில் திருநூறு வச்சிருக்காங்க, அவெல்லாம் பார்ப்பியா, அவன் பார்ப்பான். ஏன்னா எங்கள் எதிர் வீட்டில் ஒருத்தர் குறைவனார் மண்பானை செய்கிறாரு, நான் தனி நெச்சுன்னா டெய்லி அவர் மூஞ்சிலாம் பார்த்து தண்ணி செய்வேன். அவர் மூஞ்சி நெச்சில் எல்லாம் ஒரு மூளை பண்ணாரு, திருநீருக்கு மூளை பண்ணாருன்னு ஒரு பேர் உண்டு. அந்த திருநீரை வச்சுக்கிட்டு அவர் மானையில் இருப்பார். நான் அவர் பார்க்குறேன், டெய்லி நான் பார்த்துட்டு நான் காலைல உணவு எடுத்துக்கிறேன், வாங்க மணி காலைல உணவு எடுத்துக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாரு. அவரை பார்த்து தான் சாப்பிடணும். சரி, இவர் காலைல தருகி போகிறாரு, தண்ணி வச்சுருக்கிறாரு. அவர் 8 மணிக்கு மண்ணை கால் போட்டு வெறிக்கிறார். வெறி ஒரு பார்த்து டைம் பசி போய் சாப்பிட போகிறாரு. அன்னைக்கு ஒரு நாள் இவர் மணி 8 ஆச்சு, 9 ஆச்சு, அவர் வரல. இவர் தறி பசி, இவர் பார்த்து தான் சாப்பிடணும் ஒரு கட்டையில் சொல்லிட்டாரு. பசி எடுக்குது. அப்புறம் அவங்க மனைவி கேட்காங்க, ஐயா அவங்க ஆளை காணுமே, இன்னும் அவர் டெய்லி பார்க்கணும், ஆளை காணும். அவரை மண் எடுக்க போயிடாரு பக்கத்தில் கூட ஒரு பானை சேர்த்து மண் எடுக்க போயிடாரு. மண் எடுக்க பக்கத்து வீட்டில் தான் போயிருக்காரு. சரி அங்கே போய் பார்த்து வந்தாங்க. பசி
அந்த மாதிரி பார்த்துட்டு சாப்பிடணும் ஒரு வயலாளி சொல்லிட்டாரு. அந்த மாதிரி போகலாம் சொல்லிட்டு இவர் அவர் பார்க்கறதுக்கு போறாரு. அவர் கீழே மண்ணை நோண்டி இருக்கிறாரு. அவர் மண்ணை நோண்டி அடி சத்தம் கேட்குது கீழே பூமியில. இன்னும் என்னடா சத்தங்க தள்ளிட்டு தூக்குறாரு. பெரிய பதையல், தங்க பதையல். அவர் கீழே வந்து பூமியில தூக்குறாரு. இவர் நேரா போன இருப்பாரு. பதையில தூக்கும்போது மேலே யாரா பார்க்க போறாங்களா அப்படின்னு சொல்லி இவர் குயவனார் பார்க்கறாரு. இவர் நிமிந்து பார்க்கும்போது இந்த நெசவர் பார்க்குறாரு. அப்பா நான் பார்த்துட்டேன், எச்சில திருநீர் அடைஞ்சு நான் பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டாரு. வந்து உணவு எச்சில் நான் திருநீர் அடைஞ்சேன்னா பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு இவர் உணவு சாப்பிட்டாரு. முடிஞ்சு போச்சு. இவர் என்ன நினைக்கிறாரு குயவனார், ஐயா நாம் எடுத்த புதையல் அவன் பார்த்துட்டான், பார்த்துட்டானே பார்த்துட்டானே நம்ம எடுத்த புதையல் பார்த்துட்டானே அப்படின்ட்டு நம்ம நேராக வீட்டுக்கு வந்து பாடிட்டாரு. சொல்லாத இந்தா இதுல இவ்வளோ பொண்ணு இருந்துச்சு, பாதி பொண்ணு உனக்கு தரேன் அப்படி இவ்வளோ பொண்ணு கொடுக்குறாங்க. அப்போ அந்த நெசவாருடைய வாழ்வு பெரிய பிற்காலத்தில் ராஜாவா மாறாரு. இது என்ன சொல்றேன்னா, நம்ம திருநீரை நெத்தியில பார்த்ததுக்கே இறைவன் இவ்வளவு பணத்தை கொடுக்குறாரு. ஆனா நம்ம திருநீரை தரிச்சா என்ன கொடுப்பாரு? அதுக்கு தானே விளக்கங்கள். அந்த மாதிரி மணிவாசக பெருமான் பெரிய அரசவை குடும்பத்தில் பிறகுறாரு. நல்ல செல்வந்தர் அவர் அந்தர குடும்பத்தில் பிறந்து செல்வந்தராரு. இவரை மந்திரி ஆகிறாரு, பாண்டிய மன்னர் மந்திரி ஆகிறாரு. குதிரை வாங்கிட்டு வர சொல்லி முக்காசுலாம் கொடுக்குறாரு. மூட்டை எடுத்துக்கு போறாரு. இப்போ இருக்கக்கூடிய அறந்தாங்கி, இப்போ நம்ம அறந்தாங்கன்னு சொல்லுவோம். திருவாதூர் வாதவூர் அறந்தாங்கி, வாதவூர்னு அறந்தாங்கி போறாரு. போற வழியில இறைவன் நாட்கொள்றாரு. நைட்டு சாவரெல்லாம் படுத்துருக்கிறாங்க. இவரு போட்டு கல் வச்சு படுத்துருக்கிறாரு. இறைவன் காட்சி கொடுக்குறாரு. இந்த கோயில் ஆவுடையார் கோயில். இப்போ நாம அதெல்லாம் இப்போ ஆவுடையார் கோயில் திருப்பெருந்துறை சொல்லுவாங்க. அப்ப சொல்ல திருப்பெருந்துறை இப்போ ஆவுடையார் கோயில். அந்த கோயில் திருப்பங்கடம் மொட்டை மண்டபமா இருக்குது, கோபுரம். அப்ப இறைவன் காட்சி கொடுக்குறாரு. இவங்க பொண்ணு பொருளை வச்சு அந்த கோயிலை ஆவுடையார் கோயில் கட்டுறாரு. இவர் பாண்டிய மன்னன் குதிரை வந்து ஒன்றங்கிற போறாங்க. என்னையா ஐயா அவர் நீ கொடுத்த பண்ணலாம், அவரு கோயில் கட்டாரு, குதிரெல்லாம் வராது. அவர்தான் அந்த பொண்ணு உள்ள ஜெயில குடிச்சுட்டு போறாங்க. இந்த 2 மதுரை குடிச்சுட்டு போறாங்க, ஜெயில போறாங்க. என்னையா பெருமான கோயில் கட்டு ஏயா என்ன சொல்லிக்கிறான்னு சொல்றாரு. நீ குதிரை வரும்னு சொல்லு, தைரியமா சொல்லு, நாளைக்கு காலைல லாயத்தில் குதிரை சொல்லுன்றாரு. ஆமா சொல்லி விட்டுறாரு. மன்னன் வர எங்க எல்லாம் குதிரை பார்த்தா அற்புதமான குதிரை. மன்னன் போய் பாக்குறாரு. நல்லா அற்புதமான குதிரை, அற்புதமா பாரசீக குதிரை. இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா அதனுடைய இதுவெல்லாம் வந்து ஆவுடையார் கோயில் போனீங்கன்னா அந்த சிலை பாரசீக குதிரைனா எப்படி இருக்குமா, இந்த குதிரை எப்படி இருக்கும் சொல்லி கற்றுக்கே அந்த குதிரையோட லாயத்தோட பண்ணி வச்சிருக்காங்க. நல்லா சிற்பனை பண்ணி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி பாக்குறாரு. சரி அது சந்தோஷம். அப்பா ஒரு ஜெயில் திறந்து விட்டுறாரு. திறந்து விட்டுட்டு குற்றங்கள் காலையில் போய் பாக்குறாங்க. ஐயா எல்லாம் நிறையா குதிரைலான்றாரு. கூட குதிரை இருந்துச்சு மொத்தம் நிறையா. அப்ப மறுபடியும் மாணிக்க சொல்ற, ஐயா எனக்கு தெரியாது, நீங்க பார்க்கும்போது குதிரை அடிச்சா எனக்கு தெரியாது. அப்பதான் இறைவன் அவரு உணர்த்துறாரு. வந்தவர் இறைவன் எம்பெருமான் இவர் தான் ஒருத்தர் சொல்லி அவரு இப்ப சைவத்துல முடிக்க போறாரு. அப்பேற்பட்ட மணிவாசகர் வந்து இந்த திருவாசகத்தை எழுதுறாரு. ஆவுடையார் கோயில்ல தான் குருண்ட மரத்துக்கு எழுந்து சிவபெருமான் காட்சி கொடுக்க போறாரு. இப்ப நாம எப்படி உங்களுக்கு சொல்றோமோ அந்த மாதிரி 4-10 சிஷியரை வச்சுக்கிட்டு அவரு இறைவன் அந்த காலத்துல வந்து அந்த திருவாசகம் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. இவரு போறாரு. வாதவூர் என்னக்கூடிய மணிவாசக பெருமான் வாதவூர் பேர் அவருக்கு. அவரை நோக்கி போறாரு. அப்படின்னா சொல்ற குருநாதர் பாக்குறாரு. ஐயா நீங்க வராது, நீங்க வராது இல்லையா வாசல் அங்கே நீங்க வரக்கூடாது. என்னையா உங்களுக்கு அளவோடு கிடையாது, வெளியே உட்காந்து. அப்ப இவர் என்னன்றாரு, வெளியே உட்காந்து பாடம் சொல்றது வெளியே உட்காந்து கேட்டுக்கிறாரு. அவர் பாடம் கேட்டுக்கிறாரு. இவர் நல்லா மனசுல ஏற்றுக்கிறாரு. மறுநாள் அதே மாதிரி இவர் வராரு. சீடர்கள் உட்காந்துக்கிறாங்க. குருநாதர் வரல. அப்ப குருநாதர் வராது போது இவர் கேட்கறாரு, ஐயா குருநாதர் வரலையா? இல்லையா, இன்னைக்கு உங்களை பாடம் நடத்த சொன்னாரு, இன்னைக்கு உங்களை பாடம் நடத்த சொன்னாரு. அப்ப இவர் பாடம் நடத்துறாரு. இந்த திருவாசகம் எடுத்து முடிக்கிறாரு. அப்ப எடுத்து முடிக்கும் போது மீதி நீ என்ன சொல்றேன்னா தில்லைக்கு வா, தில்லை என்பது சிதம்பரத்துக்கு வா அப்படின்னு சொல்லி சிதம்பரத்துக்கு ஒரு நாள் அந்த அவருடைய நட்சத்திரத்தின மக நட்சத்திரமா வந்து ஆயிரம் சரி மணிவாசன் அந்த நட்சத்திரத்தின அவர் போறாரு. சிவபெருமான் வந்து அப்பவும் அதே இடத்துல வர அந்த இடத்துலயே வராரு. அப்பா நீ சொல்லு என்ன சொல்லி நான் எழுதுறது மணிவாசன் எழுதுறாரு. திருவாசகம் எழுதிட்டு திருச்சிற்றம்பலம் கையெழுத்து போடுறாரு. அந்த கட்டை கொண்டு போய் தில்லை நடராஜர் பார்க்க வைக்கிறாங்க. திருச்சித்திரம் மறுநாள் வராங்க. பார்த்தா கட்டுக்கு நிறைய யாரையா எழுதுறதுன்னு கேட்கறாரு. சொல்லியா திருச்சிற்றம்பலம் கையெழுத்து போடுறாரு. யாருக்கு தெரியல. அப்ப நீ தானே உட்காந்து நீ தானே இருக்கிற, வா காமி யாரு நம்ம வாங்கி காமிச்சு மணிவாசன் உள்ள கூப்பிட்டு போறாங்க. இவர் அப்படியே திருச்சிற்றம்பலத்துல தில்லையில அப்படியே ஜோதி ஆகிறார். தில்லையில தான் ஜோதி ஆகிறார் மணிவாசன். இது அவருடைய வரலாறு. இப்போ வரலாறு போற்றும் வகையில
மணிவாசன் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. மணிவாசன் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. சிற்றம்பலம். தெரிஞ்ச நம்ம சொல்றோம், தெரிஞ்சவங்க எல்லாம் திருப்பி சொல்லலாம். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் தாள் வாழ்க, கோகழி ஆண்டு ஒரு மனிதன் தாள் வாழ்க, ஆகமம் ஆகி நின்ற கண்டிப்பான் தாள் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, ஏகம் கெடுத்து ஆண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் திகழ்கள் வெல்க, புறந்தார்க்கு சேயோர்த்தன் கடல்கள் வெல்க, கரம்புவிவார் உள்மகிழோ கடல்கள் வெல்க, புவிவார் ஒங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க, ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி ஏயத்தே நின்ற மலனடி போற்றி மாய பிறப்பருக்கும் அண்ணனடி போற்றி சீரா பெருந்துரைனோ தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. என்னன்னா திருவாசகத்துடைய சாராம்சம். திருவாசகத்துல 657 பாட்டு. அந்த 657 பாட்டை இந்த 6, 5, 6, 5, 11, 18 வரியிலேயே முடிச்சிருக்க திருவாசகத்துல. முதல்ல 6 வந்து வாழ்க, நமச்சிவாய வாழ்க, நாதாய வாழ்க, விற்பனை 6 வாழ்க, 8 போற்றி வெல்க. திருவாசகத்துடைய சாராம்சம். இந்த 6 இந்த நம்ம யாரு திருவாசகம் முடிஞ்ச வரல கூட இந்த 16 வரி சொன்னாவே திருவாசகம் ஓடுறதுக்கு சமம். திருச்சிற்றம்பலம். நம்ம திருவாசகத்தை பாராயணம் பண்ணுவோம். திருவாசகம் திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இப்பொழுதும் நெஞ்சில் தாள் வாழ்க, கோகழி ஆண்ட குருமனிதன் தாள் வாழ்க, ஆகமமாகி நின்ற அன்னிப்பான் தாள் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகண்டன் பெழிகைகள் வெல்க, புறந்தார்க்கு சேயோந்தன் பூங்கழல்கள் வெல்க, கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கையல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க, ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவனருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தைய வினை முழுதும் ஓய உரைப்பானான் முதலாம் தன் கருணை கண்காட்ட வந்தேதே என்னதற்கு எல்லா எல்லார் கடல் இறைந்து நிறைந்து மண் நிறைந்து மிக்கா விளங்கொழியாய் நிறைந்து எல்லை யாரானே நின்றரும் சேர் கொல்லா விடையேன் புகழுமார் ஒன்றறியேன் உள்ளாகி கூடாய் புழுவாய் மரமாகி விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் கிளையாய் கணங்களாய் அசுரராகி முனிவராய் தேவராய் எல்லா நின்றைய தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தலைத்தேன் எப்பெருமான் நீயே பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன் உய்யவன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற ஐயா விமலா உடைப்பாகா வேதங்கள் ஐயாவென ஓங்கி ஆய்ந்து அகன்ற நுண்ணியனே ஐயாய் தனியாய் ஐயமான நாக்குமலா பொய்யா எனவெல்லாம் போயகல வந்தருளே விஞ்ஞானமாகி விழுகின்ற கைச்சுடரே ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே விஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கமல விரிதி இல்லா நைத்துலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் எழுதுருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழில்மில் நாட்டத்தின் நேரிய
மணியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனங்கழிய நின்ற மறையோனே கலந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல பெருந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று இறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையை தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் இன்னும் அருட்கயிற்றால் கட்டி புறந்தோல் போத்தெங்கு புழுவெளிக்கு மூடி பலசோறு ஒன்பது வாயிற் குடியை அலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய இலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்து அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தால் இல்லாத சிறியர்களே இளந்தன் மேல் வந்தருளி நீ கயல்கள் காட்டி ஞாயிற் கடையால் கிடந்த அடியேற்கு ஆயுள் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த பலச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரணே வாசமாப்பட்டறுத்து மாறிக்கும் மாரியனே தேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆரா அமுதே அளவிலா பெம்மானே போராதார் உள்ளத்தில் ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கியன் ஆர் உயிராய் நின்றானே இன்பமோ துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பரு கண்பனே யாவையுமாய் அல்லையுமாய் ஓதியனே துண்ணுகளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாய் எல்லானே ஈடு என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே ஊர்த்தமே ஞானத்தால் கொண்டுணர்வா தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணரே போக்கும் வரவும் புணருமிலா புண்ணியனே காப்பமிர் காவலனே காண்பரிய பேரொழியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாய் மிக்கான் என்ற தோற்ற சுடர்வழியாய் சொல்லாத நுண்ணுணராய் ஆற்றமாம் மையகத்தின் வெவ்வேறை வந்தறிவாம் ஏற்றனே தேற்ற தெளிவேயே சிந்தனையுள் ஊற்றான உன்னார் அமுதே உடையானே விகார விளக்கம்மை உண்டிடப்ப ஆற்றேன மையாரேனையோ என்றென்று போற்றில் புகழ்ந்திருந்து வைகற்ற மெய்யானார் வீட்டிங்கு வந்து விடை பிறவி சாராமே நல்ல புறப்புறம்பை கற்றொழிக்க வல்லானே நல்லிருளின் நற்றம் பயின்றாடும் நாதனே இல்லையில் கூத்தனே தென்பாடி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓவென்று சொல்லறியானே சொல்லிய திருவடிக்கே சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வ சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு எல்லோரும் ஏத்த பணிந்து ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய எல்லாம் சொல்லலாம். ஓம் நம சிவாய இந்த நமச்சிவாய பந்தரத்துக்கு சொல்லுமா பஞ்செழுத்து பஞ்சாட்சரம்னு பேரு இது. மூலப்பண்டார பஞ்சாட்சரம் பேரு. அஞ்செழுத்து மந்திரம். உங்களுக்கு எதுவும் சொல்ல தெரியல, இறைவனை பத்தி புகழ்ந்து பாட தெரியல, எதுவும் தெரியல கூட கையெழுத்து சூரிய பகவானை பார்த்து ஐயா நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயம் சொன்னாலே போதும். பஞ்சாட்சர மந்திரத்தை நமச்சிவாயம் சொன்னாலே போதும். ஓம் நமச்சிவாயம்னா இந்த மாநில பிறவி நம்ம இந்த மனிதனா பிறக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன பிறகுறோம்? புல்லாகி புழுவாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் இத்தனை பிறக்கிறோம். ஓர் எழுத்து ஓர் உயிர், இரண்டு உயிர், மூன்று உயிர், 4 புல் பூண்டு மென்று செடி, 2 இந்த மாதிரி இத்தனை பிறவிகளை எடுத்துதான் இந்த மனித பிறவி. அப்ப இந்த மனித பிறவி எவ்வளவு ஆற்றல். அதனாலதான் 6ஆம் அறிவு கொடுத்துருக்காங்க நமக்கு. நல்லது செய்யணும், நல்லது செய்யணும்னா கூட தீமை செய்யாம இருக்கணும். அதை புரிஞ்சுக்கணும். முதல்ல முடிஞ்சா உதவி பண்ணுங்க, உபத்திரம் பண்ணக்கூடாது. உதவி பண்ண முடிஞ்சா ஒரு டீ சாப்பிடுங்க, நம்மளால முடிஞ்ச ஒரு டீ சாப்பிடுங்க, ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் கொடுங்க, ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் சாப்பிடுங்க. இது ஒரு பெரிய உதவி. கொடுக்கறத கூட தட்டக்கூடாது. அவங்க தண்ணி கொடுக்காது, அவங்க நல்லா நீ தீர்மானிக்கூடாது. நல்லவங்க கெட்டவங்க நாம தீர்மானிக்கூடாது, இறைவன் தீர்மானிக்கூடாது யார் நல்லவங்க யார் கெட்டவங்க. அதுதான் இந்த பிறவி, மனித பிறவி. உண்மையை தெரிவித்துக் கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம். இந்த மாதிரி நம்ம நாளைக்கு போதுமா? இல்லை, அதுக்கு முன்னாடி திருச்சாரத்தில் திருச்சாரம் திருவாசகத்துல 5வது திருப்பதி திருச்சாதகத்துல 10 பாட்டு வருது. மொத்தம் 51 பதிகம். அதில் திருச்சாதகம் சொல்லக்கூடிய திருச்சாதகத்தில் மட்டும் 10 பாட்டு. அந்த 10 பாட்டுல முழுமையா பாராயணம் பண்ணணும். 6 மணி நேரம் ஆகும். எல்லாம் சீனியர் சிட்டிசன் உட்கார முடியாது. அடியானுக்கு 64 வயசு, அடியானுக்கு முழு உட்கார முடியாது. அதனால சீனியர் சிட்டிசன் எல்லாரும் உட்கார முடியாது. அதனால நம்ம சுருக்கியதை திருமுறையை விண்ணப்பமா திருவாசகம் விண்ணப்பம் வச்சுருக்கோம்.
திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். திருவாசகத்துல திருச்சதகத்துல முதல் பாட்டு, மெய்தான் அரும்பி விதிர் விதித்து உன் விரையார் கழற்கியன் கைதான் தலை வைத்து கண்ணே ததும்பி எதும்பி உள்ளோ பொய்தான் தவிர்த்து உன்னை போற்றி செய்ய செய்ய போற்றி என்னும் மெய்தான் நெகிழ விடேன் உடையாய் என்னை கண்டு கொள்ளே. அடிவாசல் சொல்றாரு, நம்ம பாருப்பா, நம்ம மெய்தான் அரும்பி விதி விதித்து என்னை பாருன்னு சொல்லி சொல்றாரு. முதல் பாட்டு, மெய்தான் அரும்பி விதிர் விதித்தேவும் விரையார் கழற்கியன் கைதான் தலை வைத்து கண்ணே ததும்பி எதும்பி உள்ளோ பொய்தான் தவிர்த்து உன்னை போற்றி ஜெய ஜெய போற்றி என்னும் கைதான் நெகிய விடேன் முனையா என்னை கண்டு கொள்ளேன். புரந்தரன் மாலையன் வாழ்வு குடிகளினோ உள்ளே எனதடியாரோடு கல்லல் நரகம் புகினான் எல்லேன் திருவருளாலே இருக்க பெருநிறைவா உள்ளேன் பிற தெய்வம் உன்னை எல்லாது எங்கள் உத்தமனே. உத்தமனத்தான் உடையானடிய இணைதுருகி மத்த மனத்தொடு மாலிவன் என்ன மன நினைவில் ஒத்தன ஒத்தன சொல்லிட ஊரோர் திருந்தியவனும் தத்து மனத்தன பேசைய ஞான்று கொள் காவதுவே. முன்னால் பக்கம் கேள்வி என்று நெஞ்சமங்கி ஆவயந்தா என்று கவிதாயிடனம் அவரவரே மூவரண்டே எம்பிரானோடு எண்ணி வினோன் மண்மேல் தேவரண்டே இருமாதன பாவம் திரிதவரே. அவனே புரிந்திலன் தன்மலர் கேட்டு முட்டாதிருந்தேன் அவனே பிறந்த அருவினையே உனக்கன்பருளாம் சிவமே பெருந்திரு செய்திலேன் திருவடிவா பவமே அருள் கண்டாய் அடியேற்கும் பரபரனே. பறந்து புல்லாய் மலர் விட்டு முட்டாதடிய இறங்கி இருந்த எல்லாம் எமக்கே பெறலாம் என்னும் அன்புள்ளாம் கரந்து நிலா கல்வனே கயர் கண் பிழைக்கோ நிரந்தரமாய் அருளாய் நின்னை ஏத்த முழுவதுமே. முழுவதும் கண்டவனை படைத்தான் முடி சாய்ந்த முன்னால் செழுமலர் குண்டெங்கும் சேட அப்பாலனி பாலுகிறான் பழைத்தொடு காட்டினை நாடகமாடி கதிராய் முழுவெல் தோல் கொடுக்கும் சத்தமே கொடி ஒளி தருமே. உழுதரு காலம் புனாலும் மனாலும் மன்னமென்னோ இருதரு காலமும் மாயவை காத்தமை காப்பவனே. புழுதரு காலத்து உள்நடியே செய்தவள் வினையே பழுதரு காலமும் மாயவை காத்தமை காப்பவனே. அவன்பிரான் பணி மாமதி கண்ணெதில் நோர் பெருமான் சிவனம்பிரான் என்னை ஆண்டு கொண்டான் என் சிறுமிகள் அவன் எம்பிரானினை நான் அடியேன் நினையில் பரிதே புவனெம்பிரான் திரியும் பரிதாவதி இளம்புகவே. உனக்கன்பொருள் நான் என் புலமணியே அகவே என்னை உனக்காட் கொண்ட தன்மைய உண்மையரே. மிகவே உயர்த்தி நோரை பணித்தே நகவே தரும் எம்பிரான் என்னை நீ செய்த நாடகமே. அகவே தரும் எம்பிரான் என்னை நீ செய்த நாடகமே. நீ செய்த நாடகமே. பெருமான் மதிவாசன் சொல்றாரு, எல்லாமே நீ செய்ய நாடகம் தான் என்ற எல்லாமே நீ செய்யக்கூடிய நாடகம். நாடகத்தாமே நீடகத்தே புகழ்ந்திடுவாரிகள் பெரிதும் பிரிகின்றே. நாடகத்தேர் மணி கொண்டே இடையாதால் கண்குணக்கு என் போனதன்றே நின்றுள்ளம் எம்மானே. யானே தோமிர பஞ்சே கிமது வென்ற கடவி யானே தோ பிறப்பங்கே பிறப்பதற்கே என் கனவே பாடேனோ பெருவேண்டேன் மண்ணால் வாழ் மதித்தீரே. மலர்கொன்றே
பெருமானியம் மானே அருள் திருநாள் என்றே வருந்துவனே மருந்துவனின் மலர்பாதம் அவை காண்பான் நாயடியேன் மலர்புனையே ஏற்றே நான் தழுவேன் பொருந்திய போர் சிலை புரிந்தாய் அருளமுதா புரியாயே வருந்துவன தமிழேன தென்னே நானாரே ராமாரோ திருவடியே அகங்குழையே நன்குருகே பூமாலை புனகே புகழ்துறையே புத்தேரே கோமானே திருக்கோயில் பூகேன் வருகேன் பூத்தானேன் ராமாரே விரைவில் சதுராரே சார்பானே மானாகி மண்ணாகி மணியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் ஓனாகி யானென்று அவரவரே கூத்தாண்டு பாடாகி நின்றாகி என் சொல்லி வாழ்த்துவனே வாழ்த்துவதோ மாணவர்களே தாம் வாழ்வான் மனநின்றால் வாழ்த்துவதோ தாம் உயர்ந்து தன்மையெல்லாம் தொழ வேண்டி போற்றுமது கரமுரலோ ஆரோயை நாயகியேன் வாழ்த்து பிறப்ப அது திருவான் யாருளை பரவுவனே பரவுவார் இமையோர்கள் ஆடுவன நாள் வேதம் புறவுவார் குழல்மடவார் கூருடையார் ஒரு பாகம் பிறகுவார் அடியார்கள் மேல் அறவோவார் பயனிகள் காண்பாரோ அறியனோ அறியானே யாவர்க்கோ அன்பரவா அன்பலக்கம் பெரியானே சிறியேனை ஆட்கொண்ட கழகு சிலையாந்த மலத்தூறு நயங்குருகேன் சரியே நாமாரே சாவே நான் சாவேனே வேண்டில் பேர் மலர் கிடைக்கும் நெல்நகைக்கும் வாழ்க்கறிய பானாரா கஞ்சியக்கும் பதை துருகும் பாய் நெஞ்சே ஊழல்தான் நின்றுருக புகுந்தான் நின்று போய் வானோடான் காணி மாலமாயிருந்தாயே வாழ்கின்றாய் வாழாது நெஞ்சமே வல்வினை கட்டு ஆழ்கின்றாய் ஆடாமல் காப்பானை கேட்டாதே சொல்கின்றாய் கேடுனது சொல்கின்றேன் சொல்காலோ கேட்கின்றாய் அவன கடலாய வெள்ளத்து எழுகின்றாய் அவன கடலாய வெள்ளத்து உனக்கு கேடு நிறைய சூழ்கின்றாய் கேடு உனக்கு சொல்கின்றேன் பொருளாலும் வீழ்கின்றாய் நீ அவள கடலாய வெள்ளத்தை கடல் ஆழத்தை காண முடியுமா? காண முடியாது. அந்த கடலாய வெள்ளத்தை போல நம்ம ஊழ்வினையில போகுமா? இறைவன் திருப்பதி நாமத்தை சொன்னோமா இந்த கடல் ஆழத்தை காண முடியாத மாதிரி நம்ம ஊழ்வினை எல்லாம் போகணும். எல்லாம் சொல்லுங்க. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி, ஒரு முறை சிவா என்று என்னை மனசார கூப்பிடு. நான் அந்த பிரச்சனையை சரி செய்கிறேன். தன்னை தவிர வேறு தெய்வங்களை எண்ணக்கூடாது என்பவன் அல்ல. யாரை வணங்கினாலும் அதில் நான் இருப்பேன். அதை மறவாதே.